ஏங்க இந்தாங்க காப்பி. என்ன மினி, நீ சொன்ன மாதிரியே கார்லாம் தொடச்சுட்டேன். எப்ப கிளம்புதே? தோ இப்பதாங்க நம்ம 4 முடியும் இழுவையும் வந்த உடனே கிளம்புதே. அவங்க கிளம்பி வர்றது இருக்கட்டும், நீ ஃபர்ஸ்ட் கிளம்புனியா? ஏங்க மூஞ்சி கழுவி பவுடர் அடிக்க எம்பிட்டு நேரம் ஆக போகுது. எல்லாம் நாங்கள் கிளம்பி ரெடியாக தான் இருக்கோம். சரி சரி, ஜில்லுன்னு தூங்கிட்டு தான் கிடக்கா. அவள் எழுந்த உடனே ஒரு டம்ளர் பாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு 2 இட்லியும் ஊட்டி விட்டுருங்க. சரியா? இன்னைக்கு முழுக்க அழகாம பார்த்துக்கிடுங்க. சரியா? சின்ன பொண்ணு, டெய்லி நீ இதே பாக்குற மாதிரி ரொம்ப சீன் போடாத. நானும் என் அம்மையும் தானே பாத்துக்கிடுவோம். இன்னைக்கும் அதே மாதிரி பாத்துக்குவேன். நீ கிளம்புற வேலையை மட்டும் பாரு. சரி சரி, கோச்சுக்கிடாதீங்க. ஏ சின்ன பொண்ணே, குட் மார்னிங் சின்ன பொண்ணே. குட் மார்னிங். குட் மார்னிங் சின்ன பொண்ணே. பாத்தீங்களா எப்படி சொல்றா அப்படின்னு? நீங்க பண்ற கூத்தையில பாத்துட்டு தான் இருக்க சின்ன பொண்ணே. சின்ன பொண்ணே போமா. ஏங்க நாங்க கிளம்பட்டுங்களா? சரி சரி, பாத்து போயிருவீங்கல்ல? இல்ல நானும் கூட வரட்டுமா? அதெல்லாம் நான் கரெக்டாக போயிடுவேங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு லட்சுமி அக்கா வீட்டு முன்னாடி காரை கொண்டு நிறுத்திடுங்க. அப்படியே டேங்கையும் ஃபில் பண்ணிருங்க. சரியா? நாங்கள் வரட்டா? சரி சரி, பாத்து போயிட்டு வாங்க. வசந்திக்கா, சின்ன பொண்ணு பார்க்கதான் எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி இருப்பா, ஆனா ஒன்னும் தெரியாது. சரியா? கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிடுங்க. அதெல்லாம் நீ கவலையே படாத வர்க்கீஸ், நான் பாத்துக்கிறேன். சரியா? கார்ல மியூசிக் சிஸ்டம்லாம் இருக்குல்ல? அதெல்லாம் இருக்குக்கா, ஏன் கேக்குறியா? உண்டா? ஏசி காத்து அடிக்குதா தில்லையில போடு தில்லையில பாட்டு சத்தம் இடிக்குதா தில்லையில போடு தில்லையில ஏ காருக்குள்ள ஏசி ஊத்திக்கிச்சு நம்ம ரோட்டு மேல வண்டி பத்திக்கிச்சு ஏர்போர்ட் ரூட்டு கிச்சு கிச்சு அங்கு பிளைட் டைம் வந்துடுச்சு வண்டியில ஏறி ஏசி பட்டன் அமுக்கியாச்சு தில்லையில போடு தில்லையில என்னாச்சுங்க? நாங்கெல்லாம் இந்த பக்கம் மேல ஆடிட்டு கிடக்கோம், நீங்க கீழே ஆடிட்டு கிடக்கீங்க. புதுச்சுட்டு போ. சரி, நாங்க போயிட்டு வரோம். பாய். ஏ உமா, எனக்கு இன்னும் முடியலையா டான்ஸ்? ஏன் உமா, ஃபர்ஸ்ட் காலை கீழே போடு. அப்படியே கரகாட்டக்காரி கனகான்னு நினைப்பு. வா போவோம். சரிக்கா, வாங்க போவோம். ஏங்க பார்த்து வீட்டுக்குள்ள போக. அங்க இங்கேயும் உளுந்து உளுந்து ஸ்டெப்பு போடாதீங்க. மூ போடச்சு வேடு பார்த்துக்கிடுங்க. வரட்டா? சின்ன பொண்ணு, லட்சுமிக்கா எப்படியாவது பேசி நம்ம காரால கூட்டிட்டு போயிடணும். சரியா? என்னக்கா, நீங்களும் லட்சுமி அக்கா பையனை கூப்பிட என் கூட வரையில ஏற்பட்டுக்கு? ஏ தம்பி, நீங்க எதுக்கு வரீங்க கார் எடுத்துக்கிட்டு? லட்சுமி அக்கா தான் நேற்று ராத்திரி வந்து கார் எடுக்கணும், என் மகனை ஏர்போர்ட் கூட்டியாரணும் கூட வா தம்பின்னு சொன்னாங்க. இல்ல தம்பி, எங்க கார்ல தான் வரேன்னு சொல்லிருக்காங்க. அதான் நாங்க கூட்டி வரோம். நீ கிளம்பு. இல்லக்கா, லட்சுமி அக்காட்ட கேட்டுட்டு தான் நான் வரேன். கிட்ட பேசல, எனக்கு நேரம் இல்ல. நீ கிளம்புனா கிளம்பு. எங்ககிட்டயே கார் இருக்கு. பாய். சரி, என்ன மாத்தி மாத்தி பேசி நம்ம குழப்பையே கெடுக்கிறாங்க. பண்புக்குட்டி, பண்புக்குட்டி, எழுவுமா, லேட் ஆயிடுல? மா, கொஞ்ச நேரமா. இன்னைக்கு அண்ணன் வரேன்னு சொல்லிருக்கான். லேட்டி, நான் ஏர்போர்ட் போகணும். கொஞ்சம் எந்திரிமா, சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு போய்க்கிறேன். மா, நைட் எல்லாம் பரீட்சைக்கு படிச்சேன்லம்மா, அதான் தூக்கமா வருது. நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே. ஓ அப்படியா? சரி சரி, நீ தூங்குமா. நானு வண்டியில ஏர்போர்ட் போயிட்டு வந்துட்டுமா? சரிம்மா. லட்சுமி அக்கா. அச்சோ, வெளியில சின்ன பொண்ணு சத்தம் கேக்குதே. நான் காரை வாடகைக்கு எடுத்து கண்டுபிடிச்சாலோ? எக்கா கிளம்பலையா இன்னும் ஏர்போர்ட்டுக்கு? எதுக்குமா? லட்சுமி அக்கா, என்ன இப்படி பேசுறீங்க? நாமெல்லாம் செய்ததான கார்ல போவோம் சொல்லியிருந்தோம். வேணாமா தாயே, உங்க கூட வரக்கே நான் வாராமே இருந்துக்கிடுவேன். பாத்தியா சின்ன பொண்ணு, அவங்க மக 5 வருஷம் கழிச்சு வெளிநாட்டுல இருந்து வராங்க. ஏர்போர்ட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்தா கார் செலவு வேஸ்ட் ஆகும்னு சொல்லி போக மாட்டேங்க. ஏய் நாலுமுடி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையாமா? என்னைக்காவது நல்ல விதமா பேசியிருப்பியா? என் மகனை கூட்டியாருக்கு நான் காசு செலவழிக்க மாட்டேன். நீ பாத்தியா? எந்த தாயாவது அப்படி பண்ணுவாளா? அப்ப வாங்க போவோம். என் மகனை கூட்டியார எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே கார் புக் பண்ணிட்டேன். நீங்களா உங்க வேலையை பார்த்துட்டு போங்கம்மா. லட்சுமி அக்கா, அந்த காரை எப்பயோ கேன்சல் பண்ணிவிட்டோம். நம்ம கார் மட்டும் தான் இருக்கு. வாங்க போவோம். கையோடுமா நீ ஃபர்ஸ்ட். யாரை கேட்டு நான் புக் பண்ண காரை கேன்சல் பண்ணீங்க? யாரை கேட்கணும்? என்ன கேட்கணும்? சரி சரி, இப்பதான் வந்து சொல்லிட்டோம்ல. வாங்க போவோம். நான் உங்களோட வர மாட்டேமா? நீங்க இல்லாம நாங்களும் போக மாட்டோமா? வாங்க போவோம். நீங்களும் போக வேண்டாம், நானும் போக வேண்டாம். நான் இங்கே உட்காந்துக்கிறேன். எப்படி கூட்டு வரேன் நானும் பார்த்தேன். நாலுமுடி, இந்த காட்டு சொன்னால வேலைக்காகாது. நீ கையை பிடி, நான் காலை பிடிக்க. சின்ன பொண்ணே, இப்போ உட போறியா இல்லையா? நாலுமுடி சீக்கிரம் வந்து தூக்குங்க. நான் வந்துட்டேன். உட சின்ன பொண்ணே, எனக்கு கூச்சமா இருக்கு. சின்ன பொண்ணே, உட சின்ன பொண்ணே, அங்க இங்க கூசுது. நம்ம 2 பேரும் தூக்குன உடனே லட்சுமி அக்கா திருப்பி பாத்தீங்களா? நாலுமுடி சின்ன பொண்ணே, நான் பார்க்கதான் சிரிக்க மாதிரி இருக்கும். கோவப்பட்டேனா அப்படிதான். உதச்சு தள்ளி போடுவேன் போகாங்கட்டே. சரி சரி, குளிச்சீங்களா இல்லையா? நாங்க தான் குளிச்சு விடணுமா என்ன? சின்ன பொண்ணே, எல்லாம் ஓரளவுக்கு தான். இப்போ உடறீங்களா இல்ல எடுத்து கடிச்சு விட்டுமா? அப்புறம் பாத்துக்கோ. வாங்க ஃபர்ஸ்ட் வெளியில போவோம். சின்ன பொண்ணே, உட சின்ன பொண்ணே. சின்ன பொண்ணே, உட சின்ன பொண்ணே. காலம் கட்டால ஏன் இப்படி வம்பளக்குறீங்க? இப்ப மட்டும் இறக்கி விடல. எல்லாரும் உதச்சு தள்ள போற பாத்துக்கிடுங்க. ஏய் இழுவ, வந்து புடி. நான் போய் பிரஷ் பேசி எடுத்துட்டு வரேன். ஓ வந்துட்டேன். உமா, என்ன உமா நீ இப்படி பண்ணுத? அக்கா என்ன மன்னிச்சிடுங்க. நாலு முடிதா சொன்னாங்க உங்களை
குடிக்க சொல்லி. எம்மா எக்கா வாயை திறங்க பாப்போம். எக்கா வாயை தானே திறக்க சொல்றேன், துறங்க, நானே பல்லு விளக்கி விடுதேன். சின்ன பொண்ணே, அது ஏன் பிரஸ் இல்ல, என் மகா பிரஸ். அச்சச்சோ, சாரி. இந்தாங்க, இதுதானே உங்க பிரஸ். இப்பயாவது வாயை திறங்க. அப்படித்தான் மேல மேல. இப்ப துப்பிடுங்க. நாலு முடி, நீயும் உமா லட்சுமி அக்கா தூக்கிட்டு வாங்க, நான் அப்படியே போய் கார் எடுத்து வைக்கிறேன். அக்கா வாங்க போவோம். நல்லா உன் புருஷன் அடிக்கிறது தப்பே இல்ல உமா. அவங்க எங்க அடிச்சாங்க, நான் தானே தினமும் அடிக்கேன். ஏய், இப்ப என்ன விட போறீங்களா இல்லையாடி? நாலு முடி, அப்படியே காருக்குள்ள தூக்கி போடு, நான் காருக்குள்ள உட்காந்துக்கிட்டேன், போயிருவோம். சரியா? சரி சின்ன பொண்ணே, நீ உள்ள போய் உட்கார், நான் வரேன். சின்ன பொண்ணே, இப்ப வண்டி நிறுத்துறியா இல்லையா? எக்கா கோவப்படாதீங்க, நாம எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு தானே போறோம். ஏமா இழுத்து இழுத்து பேசிய போய் சேர்ந்துடாதமா. லட்சுமிக்கா, இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? சின்ன பொண்ணு பார்த்து பதமா தான் ஓட்டும். அவ ஓட்டலையே என்ன, நான் போய் ஓட்டுறேன். நாலு முடி, உனக்கு காரெல்லாம் ஓட்ட தெரியுமா? எஸ் எஸ் ஐ கேன் டிரைவ். ஓ அப்படி, அப்ப சரி வா, வந்து ஓட்டு வா. அதுலதான் ஒரு பிரச்சனை சின்ன பொண்ணு. இது பெட்ரோல் வண்டியா இல்ல டீசல் வண்டியா? டீசல் வண்டி தான். ஏக்கா? அச்சச்சோ, நான் பெட்ரோல் வண்டி மட்டும் தான் ஓட்டுவேன் சின்ன பொண்ணு. இது எனக்கு ஒத்து வராது, விட்டு. ஆள தெரியாத தெருக்கோணன் சொன்னானா, அந்த மாதிரி இருக்கு நாலு முடிவு பேச்சு. நீங்க கொஞ்சம் பொறுங்க, எதுக்கு இப்படி எள்ளு மாதிரி கோச்சிக்கிட்டே இருக்கீங்க? நான் சொன்னா கார் அடிச்சு விட்டுட்டு உங்க கார்ல என்ன தூக்கி போட்டு வந்தா கோபப்படாம கொஞ்சுவாங்களோ? அக்கா இருங்கக்கா, ஏக்கா இப்படி ஏசுறீங்க? கார்காரனு கேட்டா 4000 ரூபாய் கேட்பான். நம்ம வண்டினா பெட்ரோல் மட்டும் 1500 ரூபாய்க்கு போட்டா போதும்ல, மீதி 2500 ரூபாய் மிச்சம்லக்கா. ஏதோ நாங்க உங்க மகன் கொண்டு வர சோப்பு சீப்புக்கும் சென்ட்டுக்கு ஆசைப்பட்டு வந்த மாதிரி இல்ல பேசுறீங்க. சின்ன பொண்ணே என்ன நாலு முடி? சின்ன பொண்ணே, அந்த மிச்ச காசுல ஏதாவது வாங்கி தின்னுட்டு வருவோமா? நாலு முடி, இடுப்புலயே ஒரு எத்துனன்னு வையி, குறுக்களவு முறிஞ்சு போயிடும். பேசாம போய் உட்காரு. ஏன் சின்ன பொண்ணு ஏசுறவ? போற வழியில பசிக்கும்ல, அதுக்கு தானே கேட்டேன். இப்படி நீங்க வர வேண்டாக்கா, இங்கேயும் இறக்கி விடுற, இறக்கிறீங்களா? போ சின்ன பொண்ணே. சரி, கிட்ட வராத, உன் மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு இருக்கேன். அக்கா நீங்களும் கிட்ட வராதீங்க, பக்கன பார்த்தா பயந்து பயந்து வருது. போங்க, நான் பின்னாடி போய் படுக்கேன். சின்ன பொண்ணே, ஏர்போர்ட் போக இன்னும் எப்படி நேரம் இருக்கு? இன்னும் செத்த நேரம் தாக்கா, போயிடுவோம். 10 நிமிஷம் தான். அக்கா என்கிட்டயும் பேசுங்க. நாலு முடி, உங்க தங்க கூப்பிடா பாருங்க, பேசுங்க. அவ இழுத்து பேசுறதுக்குள்ள ஏர்போர்ட்டே வந்துரும், நீ போமா. சின்ன பொண்ணே, யார் இது? நம்ம ஒரு கூர்க்கா மாதிரி இருக்கு. அப்படி நாலு முடி, செத்த பேசாம இரு. அவர் நம்ம ஒரு கூர்க்கா இல்ல, ஏர்போர்ட் செக்யூரிட்டி. ரொம்ப பேசின நீ டிஷ்யூப்னு காக்கா குறி சொல்ற மாதிரி சுட்டுட்டு போயிட்டே இருப்பாரு. சின்ன பொண்ணு, பரவாயில்ல, கார் நல்லா தான் ஓட்டியாந்த. நான் தான் உன் மாமியா பேச்சு கேட்டு ரொம்ப பயந்துட்டேமா. வாங்க போவோமா? இந்த சின்ன பொண்ணை நம்பினோ கைவிட போடார். வாங்க எல்லாம் போவோம். சின்ன பொண்ணு, எத்தா தண்டி இருக்குல்ல ஏர்போர்ட்? ஆமா லட்சுமிக்கா, வெளிநாட்டு ஏர்போர்ட்னா சும்மாவா? வாங்க அங்கிட்டு போவோம். லட்சுமி அக்கா, ரொம்ப பசிக்கு, அப்படியே ஒரு காப்பி தண்ணி குடிச்சிட்டு போலாம்ல? இல்லம்மா, என் மகனை பாக்குற வரைக்கும் எனக்கு ஒரு வயிச்சோறு இறங்காது, பாத்துக்கிடுங்க. லட்சுமிக்கா, அதெல்லாம் இறங்கும். வாங்க, உங்க மகனை பார்க்க கொஞ்சம் தெம்பு வேண்டாமா? வாங்க போவோம் காஃபி ஏரியாவுக்கு. சரி போவோம், வாங்க. சின்ன பொண்ணு, நீ இரு, நான் போய் கேட்டு வாங்கியாரேன். Excuse me, I want a cup of coffee. How many cups you want, ma'am? அச்சச்சோ, இவ பேசுறது நமக்கு புரியலையே. நாலு முடி, ஒழுங்கா தமிழ்லே கேளு, இல்லைன்னா உதச்சனா ஏர்போர்ட்டுக்கு வெளியில போய் விழுந்துருவேன். ஏங்க, 4 காஃபி கிடைக்குமா? ஓகே, 1000 rupees, மேம். எது 1000 ரூபாயா? ஏங்க, ஒரு காபி 250 ரூபாயா? நான் காபி தோட்ட விலைக்கு கேட்கலமா, ஒரு டம்ளர் காபி தான் கேட்டேன். எங்க ஊர் டீ கடையில 7 ரூபாய்க்கு வடை காப்பியும் தருவாங்களே, நீங்க ஏன் தர மாட்டீங்க? அதானே அக்கா கேக்குறாங்கல்ல. நாலு முடி, என்ன சின்ன பொண்ணே? நாலு முடி, இது ஒன்னும் நம்ம ஊர் லோக்கல் டீ கடை இல்ல, ஏர்போர்ட். இங்க காப்பி தண்ணியில தங்க பஸ்மம் கூட கலந்து தருவாங்க. 250 ரூபாய் கொடுத்து நீ காப்பி குடிச்சா உன் தலையில 4 முடி காப்பி கலருக்கு மாறிடும், பாத்துக்க. ஓகே ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஆரி போன காப்பிக்கு ரேட் கம்மியா கொடுப்பீங்களா? ஏமா, ஆரி போன காப்பி எல்லாம் இங்க விற்க மாட்டோம். காசு இருந்தா வாங்குங்க, இல்லன்னா கிளம்புங்க. சரி சரி, காப்பி வேணா ஒண்ணு வேணாம், டைம் ஆகுது. என் மகன் வர டைம் ஆச்சு, வாங்க போய் சீட்ல உட்காருவோம். சரி வாங்கக்கா போவோம். பாத்தியலா லட்சுமி அக்கா, ஏர்போர்ட் எம்புட்டு குளுக்குளுன்னு இருக்குன்னு. பின்ன இருக்காதா பின்ன, எம்புட்டு வெளிநாட்டுக்காரங்க வாராங்க போறாங்க. என் மகன் இருக்கிற இடத்துலயும் குளுக்குளுன்னு ஏசி போட்டே தான் இருக்குமாமா. லட்சுமி அக்கா, உன் மகன் இருக்கிற இடத்துல ஏசி உங்க மகனுக்காக எல்லாம் போடல, கம்ப்யூட்டருக்காக போட்டிருக்காங்கக்கா. ஏதோ ஒண்ணு சின்ன பொண்ணு, இருந்தாலும் என் மகன் ஏசிலே வேலை செய்யறான்ல. நான் தான் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வெயில வேகாம உழைக்கிறேன்.
என்ன பண்றது, அவனாச்சும் நல்லா இருக்கட்டும் சின்ன பொண்ணு. அதுவே சரிதான். சின்ன பொண்ணு, என்ன நாம வந்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது, இன்னும் என் மகன் வரவே காணோம். ஏக்கா இது என்ன நம்ம ஊர் மினி பஸ் நினைச்சீங்களா? 10 பேர் மட்டும் வரக்கு போறக்கோ. ஒரு ஃபிளைட்ல ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க போவாங்க. இப்ப எத்தனை பேர் வந்துட்டு போயிட்டு கிடக்காங்க. கண்டிப்பா உங்க மகன் வருவான், கவலைப்படாதீங்கக்கா. ஏன் சின்ன பொண்ணு, நீ இதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்ல வந்து பாத்திருக்கியா? ஆமாக்கா, எங்க மாமா மதுரையில இருந்து வராங்கன்னு சொன்னோடனே நான் தானே கார்ல வந்து பிக்கப் பண்ணிட்டு போனேன். லட்சுமிக்கா, சின்ன பொண்ணு சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அவதான் ஏற்கனவே ஏர்போர்ட்டுக்குலாம் வந்துட்டு போயிருக்கால, நீங்க கவலைப்படாம இருந்துக்கிடுங்க. அதுல சின்ன பொண்ணு, என் போனை வேற வீட்லயே வச்சுக்கிட்டு வந்துட்டேன். என் மகன் என்னை எங்க தேடுறானே தெரியலையே. லட்சுமி அக்கா, கவலைப்படாதீங்க, உங்க மகன் ஃபாரின்ல இருந்து நல்லபடியா வந்துடுவாங்க. சின்ன பொண்ணு, இத பாரு, உமா கூட இழுத்து இழுத்து பேசி முடிச்சுட்டா. ஆனா இன்னும் என் மகன் வந்து பாடு காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சின்ன பொண்ணு. அம்மா அம்மா. என்ன சார், என்ன வேணும்? ஏமா உங்க மகன் ஃபாரின்ல இருந்து வராரா இல்ல இந்தியாவுக்குள்ள இருந்து வராரா? என் மகன் வெளிநாட்டுல இருந்து தாங்கயா வரான். ஏங்கய்யா, ஏதாவது பிரச்சனையா? ஏமா கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? அந்த மாதிரி எதுவும் தெரியாம உட்காந்துருக்காங்கன்னா நீங்களா படிச்சவங்க மாதிரி இருந்துட்டு இந்த மாதிரி ஏமாத்துறீங்களேம்மா. என்ன சார், என்ன சொல்றீங்க? என் மகன் வந்துருவான் இல்ல? மா நீங்க வேற, இது டொமஸ்டிக் ஏர்போர்ட்மா. நீங்க போக வேண்டியது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். உங்க மகன் வெளிநாட்டுல இருந்து வரானா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல தான் வருவாங்க. போங்க, அந்த டெர்மினல் போய் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். சின்ன பொண்ணே. மா ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். மா நீ தனியா கூட போய் யாரையாவது கேட்டு போய்க்கமா. இந்த கூட்டத்து கூட போகாத. நானும் பார்த்தாலும் பார்த்தேன், இப்படி ஒரு சோப்லாயின் கொடுத்து பார்த்ததே இல்ல. நான் வரேன். சின்ன பொண்ணே. லட்சுமிக்கா தப்பா எடுத்துக்காதீங்க. முன்ன பின்ன போனா தானே சுடுகாடு தெரியும் பாங்க. அதுதான் ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு. சரி, என் மகன் வர நேரத்துல எல்லாம் வருதுன்னு பேசாதமா. நான் வரேன். லட்சுமிக்கா நில்லுங்க, நாங்க தான் உங்களை கூட்டி போகணும். உங்க தயவே எனக்கு வேண்டாம். என் மகனை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். தயவு செஞ்சு போங்கம்மா.